காலையில் வேலைக்கு போயிட்டு வரும்போது சாயங்காலம் போகும்போது இல்லை வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க சொந்தக்கார வெண்ணங்கன்னு வக்கில் மொய் செய்ய வந்துட்டாங்க அப்படின்னுவாங்க. இப்படி தொடர்ச்சியாக அந்த வார்த்தைக்கு வேற வழியே இல்லாமல் வட்டிக்காது வாங்கி அந்த மொய் காசை சேர்த்ததுக்கப்புறம் தான், என்னடா நான் மொய்யா கேட்டேன், ஏன்டா இம்பிட்டு அவசரப்படுற, பொறுமையாக கொடுத்துருக்கலாம்ல, மொய் கொடுத்த உடனே வரும். இப்படி பல ரணகலங்கள்லாம் அந்த மொய்ங்கிற கான்செப்ட் உள்ளே இருக்குது. இப்போல்லாம் ஜிபே, ஃபோன்பே அதெல்லாம் பயங்கரமாக டெக்னாலஜியாக வளர்ந்துட்டாங்க. ஆனாலும் சில விஷயங்கள்ல இன்னும் அவங்க வளராமலே இருக்கிறத இந்த படம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம். தாய்க்கிழவின்ற அந்த கேரக்டருக்கு கீழே வர 3 பசங்க வந்து ரொம்ப வெள்ளேந்தியானவங்க. பவுனுத்தாயின்ற கேரக்டர் கீழே வர 3 பசங்க வெள்ளேந்தியானவங்க. அவங்க எவ்வளோ வெள்ளேந்தியானவங்கன்றதையும் ஒருத்தருடைய இன்ட்ரோலையும் காட்டுவாங்க. அதில் சிங்கம்புலி அண்ணன் செஞ்ச சேட்டெல்லாம் அதில் என்ன இது என்னதான் பண்ணுறீங்க, நடிக்கிறீங்களா, சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கமல்ஹாசனோட படத்தை இப்படி பெருசாக பச்சையை குத்திக்கிட்டு அவர் பண்ணுற அட்டகாசம் இருக்குல்ல, பொட்டை எடுத்து இப்படி வச்சுட்டு அப்படியே நெஞ்சில் அடிச்சுரு. எல்லோரும் பார்ப்பாங்க, என்ன இவர் ஆண்டவர் தான்டா என்னங்கடா அப்படின்றது. அவர் தனி, அவர் மதுரை ஸ்லாங்குக்கே உரித்தானவர்னால அவர் அந்த இடத்துல நின்று பிச்சு விளையாடிடுவார். அதுக்கு அடுத்தடுத்து 2 வர கேரக்டரும் பாலசரவணன் ஆகட்டும், அப்புறம் அண்ணா அவரும் ஆகட்டும், நல்ல கேரக்டர் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. கதை முழுக்க ஒரு மெசேஜ் அழகாக சொல்லும். சேர்த்து வைங்க, பொம்பளை பிள்ளைங்க இன்னொருத்தரை நம்பி இருக்கிறத தாண்டி உனக்குன்னு ஒரு சுய தொழிலை கற்றுக்க, நல்ல நீ தலை நிமிர்ந்து நில்லு, அதுதான் மெசேஜ்.